நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கும் பொழுதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது, இந்த மதிப்பெண்கள் என்பது தேர்வுக்கான மதிப்பெண் தானே தவிர ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவியை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பெண்ணாக நீங்கள் பார்க்கக்கூடாது. பெற்றவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது, நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி, அதை அரவணைக்க வேண்டியது, அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வாழ்த்துக்களோடு நடந்து முடிந்த 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாள் என்பது எவ்வளவு முக்கியமான நாள். குறிப்பாக இளைய சமுதாயம் என்று வரும் பொழுது தேர்வு எழுதிய பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது. அதேபோன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லும் பொழுது, காலமாக கூட நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருந்துருக்கலாம், பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு என்றைக்குமே காத்து கொண்டு தான் இருக்கின்றது. எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கின்ற மதிப்பெண்ணாக இருந்தாலும் அல்லது தேர்ச்சி பெற முடியாத நிலையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கும் பொழுதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது, இந்த மதிப்பெண்கள் என்பது தேர்வுக்கான மதிப்பெண் தானே தவிர ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவியை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பெண்ணாக நீங்கள் பார்க்கக்கூடாது. பெற்றவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது, நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி, அதை அரவணைக்க வேண்டியது, அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைத்து, மாணவ செல்வங்களை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாமல் போனார்களோ அவர்கள் மீண்டும் இந்த துணைத் தேர்வை எழுத சொல்லி அதோடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விதத்தில் நீங்களும் உங்களுடைய செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள். பொதுவாக இப்போ நான் முதல் திட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் மூலமாக உயர்வுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மூலமாக அந்த பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அவங்க டீச்சர்ஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் இருக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்ன காலேஜ் இருக்குது என்கின்ற விதத்தில் அந்த கெரியர் கைடன்ஸ் ஏற்கனவே நம்ம வழங்கப்பட்டிருக்கின்றது நான் முதல் மூலமாக. அதுக்கென்று தனியாகவே நம்ம வெப்சைட்டுமே வச்சுருக்கோம், உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் அண்ட் ஆங்கிலம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரும்போது அதுக்கு தகுந்தாப்ப ட்ரைனிங்கும் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை. ரூரல் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் அறிவிச்சிருக்கின்ற, சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கின்ற திறன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி புரிகின்ற வண்ணம் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். +1 +2 என்று வரும்பொழுது அதில் இருக்கின்ற அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கான ஏன்னா இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிஜி டீச்சர்ஸ் இல்லை சார், நாங்கள் தற்காலிக ஆசிரியர் தான் வச்சுருக்காங்க, உடனே அதை அட்ரஸ் பண்ண நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பிஜி டீச்சர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3087 பேர் நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு, அதனால தான் டிஆர்பி கேலண்டரே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதை இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை அதை கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறதாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை அந்த அவேர்னஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது, இப்போ இந்த புதுமை பெண் திட்டம், இந்த தமிழ் புதன் திட்டம், இந்த 1000 ரூபா வழங்குவதாக இருந்தாலும், நான் முதல் திட்டத்தில் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அவங்க நான் பயிற்சி கொடுத்து அதில் 2 லட்சம் பேர் வேலையில் போய் சேர்ந்துருக்கதான். ஸோ இந்த மாதிரியான அந்த புரிதல் என்பது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளுக்கு போகணும். உயர்வுக்கு படி என்று சொல்கிறோம். எப்படி அவுட் ஆஃப் ஸ்கூலிங் என்று வரும்போது வீடு தேடி போய் ஏன் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைங்க வரலாம் கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோமோ, அதுமாதிரி 12th முடிச்சுட்டு ஏன் அந்த குழந்தை போய் இன்னும் கல்லூரியில் சேரல அப்படிங்கிறதையும் எங்களுடைய டீச்சர்ஸ் தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்காங்க. ஆமாம், இது தமிழ் என்று வரும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுகின்ற அளவிற்கான அந்த தமிழை நம்ம சொல்லித்தர வேண்டும். ஏன்னா தமிழை பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க யாரும் பயந்துடக்கூடாது. தமிழ் நம்ம தமிழ் பாடம் அந்த ப்ரைடோடு படிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை, தமிழில் தன்னோட பிள்ளைகள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்காக தகுந்தாற் போல் அதை நாங்கள் வடிவமைச்சிட்டுங்க. அதை பல்வேறு தமிழ் ஆசிரியர்களும் அது உள்ளபடியே அது வரவேற்றிருக்கிறார்கள். இது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல விதத்தில் அது பயன்படும் என்கிற விதத்தில் தான் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம்.